கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாலிபர் பாடம் படிக்க வந்திருக்க உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வாரம் நம்ம 13வது பாடத்தை படிக்க போகிறோம். பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம்பிதாவே, இந்த வார பாடம் படிக்கும்போது என் கூட இருங்க. இந்த பாடம் நாங்கள் நல்லா மனசில் வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. பார்க்குற கேட்குற ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் அன்பின் பரமதகப்பனே, ஆமேன். இந்த வார பாடத்துக்கான தலைப்பு ஊக்கமளிக்கும் சிறுபான்மையினர். இந்த வார பாடத்துக்கான மனப்படசனம் அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 11 மற்றும் 12வது வசனம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்கள் விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. சுவிசேஷத்தை அறிவிக்கும்போது பவுல் அதிகமான எதிர்ப்பை சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. ஆண்டவர் அற்புதங்கள் செய்யறதுக்கு மட்டும் பவுலை பயன்படுத்தாம அந்நிய தெய்வங்களை வழிபட்டுட்டு வந்த ஜனங்களை எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி ஆண்டவர் பக்கமா திருப்புறத்துக்கு பயன்படுத்தினாரு. ஏராளமான கூட்டம் பவுலை விரட்டிக்கிட்டு வந்தாலும் அவர் சரியான காரியத்துக்காக நேரா நிற்க வேண்டியது இருந்தது. இந்த பாடம் ஏராளமான எதிர்ப்புகளோட எதிர்த்து நின்று ஆண்டவருக்காக துணிஞ்சு நிற்க காத்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தைரியத்தை கொடுக்கறதா இருக்குது. இதில் அதிகமான எதிர்ப்பு கிறிஸ்துவர்களிடையே பாரபட்சம் காமிக்கிறதுல தான் இருந்துச்சு. ஒரு சிலர் விற்கிறதிலிருந்து அவங்களுக்கு வந்த வருமானத்தை பாதிச்சதுனால பவுலை வெறுத்தாங்க. ஒரு சிலர் அவங்களுடைய அதிகாரத்திலிருந்து மாற்றப்பட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சு பவுல் யூத கலாச்சாரத்துல சேர்த்த புதுமையான விஷயங்களை பார்த்து அவரை வெறுத்தாங்க. இன்னும் ஒரு சிலர் எந்த காரணமுமே இல்லாம பவுலை வெறுத்தாங்க. சரியான காரியத்துக்காக நிற்கிறது எந்த ஒரு நேரத்துலையும் நம்மளை பிரபலமானவங்களா மாற்றும்னு கடவுள் சொல்லலை, ஆண்டவர் சொல்லலை. ஆனால் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலையும் நம்மளுடைய விசுவாசத்தை பொறுத்து அதற்கான பலனை பெறதற்கு தேவையான தைரியத்தை தராரு. எதிர்ப்பை சந்திக்கிறது சுபமான விஷயம் இல்லை. எந்த ஒரு காரணமுமே இல்லாம ஆண்டவர் நம்மள எதிர்ப்பை சந்திக்க சொல்லலை. எழுந்து நிற்கிறதுக்கு பலனில்லாதவர்களுக்கு உதவி செய்ய புரிந்து போராடுறவர் ஒருத்தர் வேணும். அரியக்கீறி இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரோட உள்ள உறவால பதில்கள் சொல்ல ஒருத்தர் தேவைப்படுறாரு. 1955 வருஷம் டிசம்பர் 1ஆம் தேதி ரோசா பார்க்ஸ் அப்படிங்கிற பெண்மணி கிளீவ்லாண்ட் பஸ் ஏறி அங்க டிக்கெட் எடுக்கிறாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ராத்திரி அவங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்புற நேரமா இருந்ததுனால அந்த பஸ்ல உட்காரத்துக்கு ஒரு இடம் கிடைச்சதும் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாங்க. அந்த காலத்து சட்டத்தின்படி கருப்பினர்களும் வெள்ளையர்களும் ஒன்னா இருக்கக்கூடாது. அவங்களோட வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் அவங்க பிரிக்கப்பட்டு இருந்தாங்க. அவங்க பயணம் பண்ணி போற பஸ்ல கூட கருப்பினர்கள் உட்காரத்துக்கு ஒரு பக்கமும் வெள்ளையர்கள் உட்காரத்துக்கு ஒரு பக்கமும் பிரிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த வெள்ளையர்கள் உட்கார்ந்து இருக்கிற பக்கம் நிரம்பின உடனே இந்த கருப்பினர்கள் உட்கார இருந்த பகுதியிலையும் வெள்ளையர்கள் உட்காரத்துக்கு அவங்களுடைய இடத்த அவங்க விட்டு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. இந்த ராத்திரியில 4 வெள்ளையர்கள் உட்காரத்துக்கு இடம் இல்லாததால இந்த கருப்பினர்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்து 4 பேர் எந்திரிக்க சொல்லி ஜேம்ஸ் பிளேக் அப்படின்னு பேர் கொண்ட அந்த பஸ் டிரைவர் சொன்னாரு. அந்த பஸ்ல உட்கார்ந்து இந்த 4 பேர்ல 3 பேர் எழுந்துச்சுட்டு இருந்தாங்க. ஆனா ரோசா எந்திரிக்கவே இல்லை. அதை விட்டு அவங்க ஜன்னல் வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பஸ் டிரைவர் ஏன் எந்திரிக்க மாட்டீங்கன்னு கேட்டப்போ எந்திரிக்கிறதுக்கு அவசியம் இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எந்திரிக்கிற போறியா இல்லையா அப்படின்னு அந்த பஸ் டிரைவர் மறுபடியும் கேட்டாங்க. அதுக்கு அவங்க இல்லை நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ எந்திரிக்கலன்னா நான் போலீஸை கூப்பிட வேண்டியது இருக்கும், அவங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. தாராளமா செய்யுங்க அப்படின்னு ரோசா சொன்னாங்க. அந்த பஸ் டிரைவர் போலீஸை கூப்பிட்டாரு, அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு ரோசா சொல்றாங்க, அன்னைக்கு ராத்திரி மற்ற ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க, நான் வேலை முடிச்சு ரொம்ப டயர்டா இருக்கிறதுனாலதான் நான் அந்த பஸ்ல இருந்து அந்த சீட்ல இருந்து நான் எந்திரிக்கலன்னு. ஆனா அது உண்மை கிடையாது. நான் சரீர பிரகாரமா டயர்டா இல்லை. ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சு டயர்டானதை விட அன்னைக்கு டயர்ட் இல்லாம தான் இருந்தேன்.
ரொம்ப வயசானவளாகவும் இல்லை. எனக்கு இப்போ 42 வயசு தான் இருந்துச்சு. மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்து தான் ஆனால் டயர்டானேன்னு அவங்க அன்னைக்கு சொன்னாங்க. ரோசா பார்க்ஸ் சரியான ஒரு விஷயத்துக்காக உட்கார்ந்துருந்தாங்கன்னு இன்னைக்கும் வரலாற்றில் பேசப்படுறாங்க. ரோசா பார்க்ஸினுடைய தைரியத்தினால பல வருஷங்களுக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேர் தைரியத்தோட மனித உரிமைகள்ல அவங்களுக்கு தேவையான உரிமைகளை பெற்றுக்கிட்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கும் ஆண்டவர் சரியான விஷயங்களுக்கு தைரியத்தோட சரியான விஷயத்துக்கு நிக்கிற ஜனங்களை தேடுறாரு. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்களோட மனசாட்சிக்கு எதிராக அவங்களுடைய விசுவாசத்துக்கு சமரசம் செய்யாத ஜனங்களை அவர் தேடுறாரு. 559 BCல 7 உலக அதிசயங்கள்ல ஒன்னான அர்த்தமிஸ் கோயில் எபேசு பட்டணத்தில் கட்டப்பட்டது. வியாபாரிகள் அதிகமா வந்து போய் வர்த்தகம் அதிகமா நடைபெற்ற ஒரு இடம் இந்த எபேசு பட்டணமா இருந்ததுனால உலகத்துல இருக்கிற நிறைய பேர் அங்க வந்து போய் இருந்தாங்க. இந்த கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு 220 வருஷங்கள் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இந்த கோயில் பளிங்கால கட்டப்பட்டது, அதாவது பியோர் மார்பிள். ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் அதிகமான பண்டிகைகள் இந்த கோயில்ல கொண்டாடப்படும். டிமிட்ரியஸ் அப்படிங்கிற வெள்ளிக்கொள்ளர் இந்த கோயிலுக்கு நிறைய தேவையான சிலைகளை வடிவமைச்சாரு. அதனால அந்த கோயிலுக்கு வர நிறைய பேர் இவர்கிட்ட இருந்து சிலைகளை வாங்கினாங்க. அது மூலமா டிமிட்ரியஸ்க்கு நிறைய வருமானமும் இருந்துச்சு. இந்த பகுதியில பவுல் போய் இந்த சிலைகளால யாருக்கும் எந்த பயனும் இல்லைன்னு அவங்களுடைய ஜபங்களை கேட்கக்கூடிய அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய உண்மையான தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு இப்படிப்பட்ட சிலைகளை வடிக்கிறது தேவ தூஷணம் அப்படின்னு சொன்னாரு. இது கேட்ட நிறைய பேரு சிலை வழிபாடை விட்டுட்டு ஆண்டவரை வணங்க தெரிந்து கொண்டாங்க. அதனால அந்த பகுதியில இருந்த நிறைய வெள்ளிக்கொள்ளர்களுக்கு வருமானம் பாதிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒருத்தவங்க உண்மையான நம்பிக்கைக்காக எதிர்ப்பை சந்தித்து தைரியமா நிக்கிறது சுலபம் இல்லை. பவுல் அந்த காலகட்டத்துல காசு அதிகமா புழங்குன அந்நிய தெய்வங்களை வழிபட்ட ஒரு முழு நகரத்தையே எதிர்த்து தனியா நின்னாரு. காசு விஷயம்னா எல்லாரும் எவ்வளோ துணிஞ்சு செய்வாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் ஆண்டவர் பவுலோட இருந்தாரு. பவுலை கொல்லணும் அப்படின்னு நினைச்ச அந்த கூட்டத்தை அமைதிப்படுத்துறதுக்கு ஒரு அந்நிய அதிகாரியும் ஆண்டவர் அனுப்பினாரு. சரியான காரியத்தை செய்யறதுக்கு நிக்கிற சிறுபான்மையினராக இருந்தாலும் ஆண்டவர் நம்மளோட இருந்து நம்மளை பாதுகாப்பாரு நம்ம விசுவாசிக்கலாம். ஆண்டவருக்கு உண்மையை நிற்கும் போது நம்ம சரியான காரியத்துக்கு எதிர்த்து நிற்க தேவையான பலனை ஆண்டவர் தருவாரு. நானும் சரியான காரியத்துக்காக எதிர்த்து நிற்க தயாரா இருக்கேன். நீங்க தயாரா இருக்கீங்களா? இந்த பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம்பிதாவே, இந்த வார பாடம் படிக்கும்போது எங்க கூட இதுக்காக நன்றி. நாங்களும் பவுலை போல சரியான காரியத்துக்காக எதிர்த்து தைரியமா நிற்கிறதுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் நல்ல காரியம் அது நிறைய பேர் எங்களை எதிர்த்து நின்னாலும் நாங்கள் பயம் இல்லாமல் உங்களுக்காக சரியான காரியத்துக்கு நிற்கிறதுக்கு உதவி செய்யுங்க. இந்த பாடத்தை பார்க்குற கேட்குற எல்லாரும் ஆசீர்வதிங்க. இயேசுவை ஜெபிக்கிறோம் அன்பின் பரம தகப்பனே, ஆமேன்.